ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில நாம பார்க்க போற திரைப்படம் ஃபேமிலி படம். திரைப்படம் இயக்குற முயற்சியில தயாரிப்பாளரை தேடும் உதவி இயக்குனர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், வலிகள், அவமானங்கள், இதை சொல்ற பல படங்கள் தமிழ் சினிமாவில் வந்திருக்கு. அப்படிப்பட்ட படங்கள் வந்திருந்தாலும் இப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு அவர்களுடைய குடும்பம் துணையாக இருந்து தோள் கொடுத்தா அவங்க எதையுமே எளிதாக சாதிக்க முடியும் அப்படின்ற மெசேஜை குடும்ப சென்டிமெண்ட்டோடு சொல்லியிருக்கிற படம் தான் இது. உதவி இயக்குனர்கள் பற்றிய கதைகள் இந்த தமிழ் சினிமா நிறையவே பார்த்துருக்கு. ஆனால் இங்கே தம்பியுடைய சினிமா கனவை நனவாக்க ஒரு குடும்பமே முயலுது. ஏற்கனவே பார்த்து சலித்த காட்சிகள் எதுவும் அந்த அளவுக்கு இந்த படத்தில் இல்லைன்னு தான் சொல்லணும். யூகே கிரியேஷன் சார்பா கே பாலாஜி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் உதய் கார்த்திக், பார்த்திபன் குமார், ஸ்ரீஜா ரவி, மோகன சுந்தரம், கெவின், ஜனனி, சந்தோஷ் கேசவன், விவேக் பிரசன்னா, சுபிக்ஷா கயரோகணம், அரவிந்த் ஜானகிராமன் இவங்கெல்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அனிவி, அஜீஷ் சாங் பின்னணி இசை பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு மெய்யேந்திரன் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. செல்வகுமார் திருமாறன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அப்பா தவக்குமார்ன்ற சந்தோஷ், அம்மா விஜய்ன்ற ஸ்ரீஜா ரவி, அண்ணன்கள் சரத்குமார்ன்ற விவேக் பிரசன்னா, பார்த்தின்ற பார்த்திபன் குமார், தாத்தா ஏழுமலைன்ற மோகன சுந்தரம், இவங்களோட வாழ்ந்துட்டு வராரு தமிழ்ன்ற உதய் கார்த்திக். இவர் சினிமா துறையில் டைரக்டர் ஆகணுன்ற ஆசையோடு இருக்காரு. இதுக்காக அவர் பல தயாரிப்பாளர்களை மீட் பண்ணுறாரு. அவருக்கு முதல்ல யாருமே வாய்ப்பு கொடுக்கல. அதிர்ஷ்டவசமா பிரபலமான தயாரிப்பாளர் ஒருத்தர் அவருக்கு படம் இயக்க வாய்ப்பு கொடுக்குறாரு. அதுக்கு அட்வான்ஸாக 1,00,000 கொடுத்து அவரோட அக்ரிமெண்ட்டும் போட்டுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பிரபல ஹீரோவாக இருக்கிற தன்னுடைய தம்பி தான் இந்த படத்துக்கு ஹீரோவாக இருக்கணும் அப்படின்ற கண்டிஷனையும் போடுறாரு. வேண்டா வெறுப்பா இதுக்கு தமிழும் ஒத்துக்கிறாரு. தமிழுக்கு சான்ஸ் கொடுத்த பிரபல தயாரிப்பாளர் தன்னுடைய தம்பி தான் இந்த படத்துக்கு ஹீரோவா இருக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் போட வேண்டா வெறுப்பா அதுக்கு தமிழ் ஒத்துக்கிறாரு. இருந்தாலும் படம் கிடைத்த மகிழ்ச்சியில அதுக்கான வேலைகளை தொடங்குறாரு. இந்த நேரத்துல தமிழுக்கு சில பிரச்சனைகள் வருவது மட்டும் இல்லாம சில சூழ்ச்சிகளால அவருடைய வாய்ப்பு நிராகரிக்கப்படுது. அதாவது ஷூட்டிங் ஆரம்பிக்க சில நாட்களுக்கு முன்பு தயாரிப்பாளர் தமிழ்கிட்ட இந்த படத்தை இயக்க வேண்டாம், கதையை மட்டும் தந்தா போதும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. இதுக்கு தமிழ் மறுத்துவிட இதனால தமிழுக்கு படம் இயக்கும் வாய்ப்பு கிடைக்காம போகுது. படம் இயக்குற வாய்ப்பு கிடைக்காம போன தமிழுக்கு இன்னொரு இடியும் அவர் மேல வந்து விழுது. அது என்னன்னா, அவருடைய கதை சட்ட ரீதியா திருடப்படுது. என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம புலம்பும் தமிழுக்கு தன்னுடைய வாழ்க்கையே பறிப்போய் விட்டது அப்படின்னு நினைச்சு வருந்துறாரு. இந்த நிலையில தமிழோட கனவை நிறைவேற்ற அவருடைய சகோதரர்கள் 2 பேரும் பல்வேறு இடத்துல கடனை வாங்கி குடும்பமா படம் ப்ரொடியூஸ் பண்ண முடிவு பண்ணி களத்துல இறங்குறாங்க. குடும்பத்துல இருக்கிறவங்க துணையோடும் அவங்களோட உதவியோடு தன்னுடைய லட்சியத்தை நோக்கி பயணிக்கிறாரு தமிழ். இதுல அவரு வெற்றி பெற்றாரா இல்லையா, குடும்பமாக தயாரித்து இயக்கும் படம் சந்திக்கும் பிரச்சனைகள் என்ன அப்படின்றது தான் இந்த ஃபேமிலி படம். ஒரு நடுத்தர குடும்பத்துல பிறந்து சினிமா கனவுடன் போராடும் சராசரி இளைஞன், அறிமுக இயக்குனரின் கனவை சிதைக்கும் தயாரிப்பாளர், பந்தா காட்டும் ஹீரோ, பஞ்ச் டயலாக், இப்படி ரசிகர்களுக்கு தெரியாத சினிமா உலகத்தை காட்டி தன்னுடைய திரைக்கதையில முடிஞ்ச வரைக்கும் சுவாரஸ்யப்படுத்தி கொடுத்திருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் செல்வகுமார் திருமாறன். உதய் கார்த்திக் இயக்குனராகும் முயற்சிக்கான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. ஒரு ஷார்ட் ஃபிலிமை டைரக்ட் பண்ண அனுபவத்தோடு நல்ல கதையை வைத்துக்கொண்டு வாய்ப்பு தேடி அலையும் அவருக்கு இயக்குனராகும் வாய்ப்பு கிடைத்தவுடன் அதை நம்ப முடியாம மகிழ்ச்சியில மூழ்குவது, அதே வாய்ப்பு சூழ்ச்சியால் பறிப்போனதுக்கு அப்புறம் தடுமாறுவது அப்படின்னு ஏற்றுக்கிட்ட கேரக்டரை முழுமைப்படுத்தியிருக்காரு அவருடைய நடிப்பால். இவர் டைனோசஸ் படத்தின் மூலம் தன்னுடைய அதிரடியான நடிப்பால்
கவனத்தை ஈர்த்தவர் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று. காதலி யமுனாவாக சுபிக்ஷா. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. மூத்த அண்ணன் அப்படின்ற முறையில் தம்பியுடைய முயற்சிகளுக்கு துணையாக நிற்கின்ற கேரக்டரில் உதய் கார்த்திக்குடைய அண்ணனாக விவேக் பிரசன்னா, மற்றொரு அண்ணனாக பார்த்திபன் குமார் நடிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ஹீரோவோட அம்மாவா ஸ்ரீஜா ரவி, காவல்துறை அதிகாரியா காயத்ரி, ஹீரோவோட தாத்தாவா பட்டிமன்ற பேச்சாளர் மோகன சுந்தரம், ஹீரோவுடைய நண்பர் கம் அஜித் ரசிகரா சந்தோஷ் உட்பட எல்லாருடைய நடிப்பும் திரையோட்டத்துக்கு பக்கபலமா இருக்கு. காட்சிகளை அழகா படம் பிடிச்சிருக்காரு இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் மெய்யேந்திரன் தன்னுடைய சினிமோட்டோகிராஃபியால. இசையமைப்பாளர் அனீவி மற்றும் அஜீஷுடைய பின்னணி இசை, சாங் கம்போசிங் மற்றும் அகமத் ஷாமோட லிரிக்ஸ் கதையை நகர்த்த உதவியா இருக்கு. எடிட்டர் சுதர்ஷன், கலை இயக்குனர் KB நந்து உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. 1000 ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு அதுக்கேற்ற பிரச்சனை, லட்ச ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு அதுக்கேற்ற பிரச்சனை, கோடி ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு அதுக்கேற்ற பிரச்சனை. பாயிண்ட் சார். இங்க பிரச்சனை இல்லாத மனுஷனே இல்லை சார். அப்போ உங்களுக்கு செட்டில் என்னன்னு தெரியுமா? சத்தியமா தெரியாது சார். ஆனா ஒரு மனுஷன் 6 அடிக்குள்ள செட்டில் ஆகிற வரைக்கும் இங்க எதுவுமே செட்டில் இல்லைன்னு மட்டும் நல்லா தெரியும் சார். மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.